மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கைய மருந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு கீரை வகைகள்லேயே ஒரு அருமையான கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கீரை அப்படின்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். அந்த கீரையில் விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. இரும்பு சத்தும் கால்சியமும் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அது என்னென்ன நோய்க்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, முதல்ல உடல் சூட்டை குறைக்கிறது. இப்போ இந்த சம்மர் சீசன் இல்லைங்களா, நிறைய வெயில் வந்துருச்சு. இப்போது அந்த வெயிலுக்கு வந்து இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை வந்து தணிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொற்று வராமலும், கண் பார்வை வந்து பாதிக்காமலும், செரிமான பிரச்சனையை வந்து நல்லா செரிக்கிறதுக்கும் இந்த கீரை வந்து பயன்படுதுங்க. அது என்ன கீரை அப்படின்னா புளியாரை. நிறைய பேர் வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் உணவாகவே நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான். இது வந்து உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த கீரை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியாது. சரிங்களா? அது என்ன கீரை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கீரையை வந்து துவையலாவோ இல்லை சட்னியாவோ இல்லை சூப்பாவோ நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து முதல்ல வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும். உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு, அதாவது பாதம் முதல் உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா சூட்டையும் வந்து இது குறைச்சிடும். இதை வந்து சூப்பாக வச்சு நீங்கள் குடிக்கலாம். சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டு நீங்கள் ரசமாக வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த உடல் சூட்டாவே தணிச்சிடும். அடுத்தது வந்து சிறுநீரக தொற்று. இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்பு வந்து உஷ்ணமாகவே இருக்கும் இல்லைங்களா, அந்த உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மெத்தட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சூப்பு தான். அப்படி இல்லை துவையலாவும் சாப்பிட்லாம். இந்த கூலி வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த கீரையை சட்னியாக செஞ்சு எடுத்துன்னு வந்து இந்த ஏரி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அருமையாக அந்த கீரையை சாப்பிட்றாங்க. ஒரு சிலருக்கு இது என்ன கீரைன்னா புளியாரியா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அந்த காலத்து வந்து கீரைங்க. அந்த காலத்தில் வந்து மேக்சிமம் இந்த கீரையை வந்து உணவாகவே சாப்பிடுவாங்க. ஒரு வேளை உணவாகவே அது போயிடும். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க. இது சிறுநீரக தொற்று அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகளும் சரி, அந்த தொற்றும் சரி வராமல் தடுத்துரும். சரிங்களா? இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுறேன். உடல் உஷ்ணம், அதாவது சிறுநீரக பாதையில் போகக்கூடிய அந்த எரிச்சல், அரிப்பு, ஒரு சிலருக்கு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த அரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அரிக்கும் போது ரத்தமே வந்துருங்க. அந்த அளவுக்கு இருக்கும். யூரின் வந்து சொட்டு சொட்டா போகும். ஸோ இதெல்லாம் தான் அந்த சிறுநீரக பாதையில் வரக்கூடிய தொற்றுகள். இப்போது அதை வராமல் தடுத்துரும்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண் பார்வை. நிறைய பேருக்கு இப்போ சின்ன குழந்தையிலேயே வந்து கண்ணாடி போடக்கூடிய நிலைமை வந்துடுது இல்லைங்களா, அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த கீரையை குழந்தைங்களுக்கு துவையலாக கொடுங்க. அப்படி இல்லை குழந்தைங்க சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை எடுத்து காய வச்சு, நிழல்ல தான் காய வைக்கணுங்க. எந்த ஒரு மூலிகை இருந்தாலும் நம்ம வந்து நிழல்ல காய வச்சு உணர்த்தி பொடியாக்கி எடுத்து வச்சுட்டு தோசை சுடுறோம் இல்லைங்களா, அந்த தோசை மேலே அப்படியே அழகாக தூவி விட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம என்ன போட்டிருக்கோம், என்ன கலந்துக்கிறோம் குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ ஊட்டும் போது அது பார்க்குமா? கண்டிப்பாக பார்க்காது. அப்போது அதை சாப்பிட்டுக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் குழந்தைங்களுக்கும் வராமல் தடுத்துரும். கண் பார்வை வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வராமல் தடுத்துருங்க. தூரப்பார்வை, கிட்ட பார்வை, மாலைக்கண் நோய், கண்ணில் புறத்தள்ளுறது, இத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வராதுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை. இப்போது நிறைய பேருக்கு வயசானவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த கீரை என்ன கீரைன்னே தெரியறதில்லைங்க. அப்போது எப்படி அவங்களுக்கு தெரியும்? வயசானவங்க ஒரு சிலருக்கு தான் தெரியும். அப்போ எல்லாருக்குமே தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனையை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் துவையெல்லாம் இது சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த மூலிகை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். இது எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கிராமப்புறங்களில் இருக்கும். நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனிஷாக இருக்குது. நெல் வயல் தான். அது கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து நம்மளுக்கு வயல்வெளிகளில் தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, இதுதான் அந்த புளியாரை கீரை.
இது வந்து 4ஆ இருக்கும். அதனுடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆ இருக்கும். 1 2 3 இந்த 4ஆ இருக்கிறது தான் புளியாரை. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே தான் நிறையா இருக்கும். தெரியுதுங்களா? உள்ள ஃபுல்லாக அந்த கீரை தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே இருக்குது. மாற்றி நீங்கள் கீரையை வந்து பிடுங்கிடக்கூடாது. புளியாரைன்றது இதுதான். இது வேர் பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஏங்க ஒரு சின்ன வேர் போனாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே படர்ந்து தண்ணியோட சேர்ந்து வளரக்கூடியது தான் இந்த கீரை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். இந்த வேர் பாருங்க எப்படி போகுதுன்னு, ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த கீரை. இந்த கீரை பேர் பார்த்தீங்க அப்படின்னா புளியாரைங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 4 இலை வரும் உங்களுக்கு. வேற இலையை மாற்றி எடுக்கக்கூடாது. இதுதான் புளியாரை கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் எல்லாமே சாப்பிடுங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இது கீரை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியறதில்ல. இந்த கீரையில் இருக்கிற சத்துக்களும் மருத்துவ குணங்களும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும். இது ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கீரைகள், இது கீரை அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம்.